ஸ்தோத்திரம். என் பேர் வந்து கௌரி. நாங்க 34 வருஷமா இந்த ஆவிக்குரிய சபைக்கு வரோம். எங்களுக்கு அப்ப இருந்த பாஸ்டர் அம்மாவும், பாஸ்டர் ஐயாவும் எங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு. இப்ப இருக்கிற பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் ஐயாவும் எங்களுக்கு கர்த்தர் குடுத்த பயங்கரமான கிஃப்ட்டா இருக்காங்க. இன்னைக்கு பென்னி ஐயாவும் அவர் குடுக்குற மெசேஜையும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆகாரமா இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமைனா நாங்க திருப்தியோட வந்து திருப்தியோட போறோம். இன்றைக்கு நான் ஜீவனோடு சாட்சியாக நிற்பதும் கர்த்தரால். கர்த்தர் என்னோடு இருப்பதினால். மார்ச் 15 என் மக வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது நைட்டு 9 மணி. நான் சாப்பிட்டு 9 மணிக்கெல்லாம் படுக்கைக்கு போயிட்டோம், நானும் என் சம்மந்தி அம்மாவும். 9 மணிக்கு மேலே எனக்கு நெஞ்சு எரிச்சல் இருந்தது. நான் யார்கிட்டையுமே சொல்லலை. கொஞ்சம் தைலம் எடுத்து நெஞ்சில் தேய்ச்சிக்கிட்டு நான் கம்முன்னு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் கை கால்லாம் ஐஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சது. பதட்டமாக இருந்தது. என்ன ஆச்சு, கை கால்லாம் ஏன் ஐஸ் மாதிரி இருக்குது, ஏசி ஓடிட்டு இருக்கு, அப்புறம் ஏன் நமக்கு இப்படி ஒரு வேர்த்து போகுது, ஐஸ் மாதிரி ஆகுதே. அதுக்கப்புறம் பார்த்தா படுத்துட்டேன். அப்படியும் படுத்துட்ட பிறகு மூக்குலையும் வாயிலையும் வாமிட்டு. அப்போ என்னால் டயர்ட்னஸ் அதிகமாகிடுச்சு. சம்மந்தி அம்மாக்கிட்ட குரல் கொடுத்தேன். என்னை பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு, இந்த மாதிரி அம்மாவுக்கு வாமிட் வருது அதிகமாக, கைக்கெல்லாம் ஐஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னு டாக்டர்கிட்ட சொன்னதுக்கு, டியூட்டி டாக்டருங்க, நரம்பில் ஊசி போட்டு ஒன்றாகாதுமா நீங்கள் கூட்டின்னு போகலாம், மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆனால் ரைட் சைடு என்னால் திரும்பி படுக்கவே முடியல. அப்படி இருந்துட்டு சாயந்தரம் மத்தியானம் சாப்பாடு லஞ்சு கொடுத்துச்சு, அது வேண்டான்னிட்டேன். சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். ஒரு டம்ளர் பால், ப்ரெட் எடுத்துன்னு வச்சேம்மா, இதையாச்சும் சாப்பிடுங்க, டயர்டாகுது உங்களுக்கு அப்படின்னு. பட்டுன்னு எந்திரிச்சேன், உட்காந்தேன். அந்த ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த ஒரு டம்ளர் பாலையும் கடகடகன்னு குடிச்சிட்டு, டம்ளர் கீழே கூட வைக்கல, அவ்வளோ சீக்கிரம் எல்லாமே வாமிட் வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அம்மா இனிமேல் லேட் பண்ணக்கூடாது, டாக்டர்கிட்ட போயிடலாம். ஏன்னா தனியாக ரூமுக்குள்ளே இட்டுன்னு போயிட்டு ஃபுல் செக்கப் பார்க்குறாங்க. சிவியர் அட்டாக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை வந்து 15ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி நைட்டு வரலாம் என்னை பாதுகாத்தார். என்னோடு இருந்ததுனால நான் உயிரோடு இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியத்தை செய்தார். அப்போது சரி, அங்கே பார்த்துட்டு அங்கே காசு பணம்லாம் அதிகமாக தான் ஆச்சு. சரி, இந்த ஹாஸ்பிட்டல்னா வேறு கூட்டின்னு போய் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க. அங்கே உடனே அட்மிஷன் போட்டு எனக்கு செக் பண்ணாங்க. ஃபுல்லாக அவங்களும் டெஸ்ட் எடுத்து கையில் ஆஞ்சோ பண்ணாங்க. நான் ஹாஸ்பிட்டல் உள்ளே போக சொல்ல எனக்கு என்னன்றது எனக்கு தெரியாது, நிதானமே இல்லை. என் மருமக கிட்ட, பிரின்சிக்கிட்ட டாக்டருங்க பேசியிருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவங்கள ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் நைட்டு ஒரு மணிக்கு நாங்கள் பெரிய ஜிஹெச்சுக்கு ஆம்புலன்ஸ் வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே கூட்டிகிட்டு போனோன்னே எங்களுக்கு நினைவு இருந்துச்சு, ஆனால் என்ன நடந்ததுன்றது இவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மறுநாள் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணாங்க. ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணோடனே கொஞ்சம் நார்மலாக ஆயிட்டாங்க. மறுநாள் காலையில் டாக்டர் வந்ததுக்கப்புறம் இவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் எய்ட் பண்ணது எல்லாமே பார்த்துட்டு, அத பார்த்தோன்னே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவங்க 48 மணி நேரம் இவங்க உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம். எப்படி இருந்தாங்கன்னே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா இது வந்து மிராக்கிள் தான் இவங்க உயிரோட இருந்தது. ஏன்னா பிளாக் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. வாமிட் வேற எடுத்திருக்காங்க. எப்படி இருந்தாங்கன்னே எங்களுக்கு தெரியல. சரி பார்ப்போம் என்னன்ட்டு நம்ம ஆஞ்சியோ பண்ணா தான் நமக்கு தெரியும். என்ன எப்படி இருக்கு பிளாக் அப்படின்றது நமக்கு அப்பதான் தெரியும். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மறுநாள் ஆஞ்சியோ பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணாங்க. ஆஞ்சியோ பண்ணி முடிச்சாங்க. ஆஞ்சியோ பண்ணி முடிச்சோடனே பிளாக் வந்து 2 பிளாக் இருக்குது. 2 பிளாக்குமே வந்து சிவியர் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கேட்டோம், இது சிவியர் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஸ்டென்ட் வைக்கலாம். சப்போஸ் அப்படி ஸ்டென்ட் வைக்க முடியல அப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா பிளாக் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்ககிட்ட வந்து நீங்கள் பெரிய டாக்டர் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் எங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு, ஏசப்பா இது பெரிய லெவலுக்குலாம் நாங்கள் போகக்கூடாது, சின்ன லெவல்லே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணி நடந்த சுச்சுவேஷன் எல்லாமே நாங்கள் சொன்னோம். நீ கவலைப்படாதீங்க, நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவீங்க, நாங்கள் சபையர் எல்லாமே ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த டாக்டருக்கு போய் நாங்கள் கேட்கும்போது, இது வந்து பிளாக் பெருசாக இருக்குது. இந்த பிளாக் வந்து ஒரு மரக்கிளை எப்படி இருக்குமோ, அந்த மரக்கிளையில நடுவில் ஒரு சின்ன சின்ன மரக்கிளை எவ்வளோ நடுவில் சொருவி இருக்குமோ, அந்த மாதிரி வந்து பிளாக் நிறையா இருக்குது. இது வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எல்லாருமே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டோம்.
அப்போ நாங்கள் எல்லாம் ஜெபிச்சும்போது, "ஏசப்பா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கத்தி எதுவும் படாத அளவுக்கு அவங்க வெளியே வரணும்னு" நாங்கள் ஜெபிச்சோம். அதே மாதிரி சபையார் ஜெபம், எங்களோட ஜெபம், எல்லா ஜெபமும் கேட்டு பாஸ்டர் ஆன்ட்டி, பாஸ்டர் அங்கிள் எல்லாரோட ஜெபத்தையும் கேட்டு, ஆண்டவர் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் அவங்கள வெளியே வர கிருபை செய்தாங்க. ஒரே வாரத்தில் நாங்கள் ஜெபிச்ச மாதிரியே ஒரே வாரத்தில் அவங்க டிஸ்சார்ஜ் வரவும் கர்த்தர் உதவி ஜெபிச்ச பாஸ்டர், பாஸ்டர் அம்மாக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையார் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.